வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். கடந்த 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 51,16,039 விவசாயிகள் வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் தமிழக விவசாயிகளின் எண்ணிக்கை 42,48,457 குறைந்துள்ளது. மாறாக விவசாய கூலி தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் மொத்த கிராமங்களில் 338 கிராமங்கள் மறைந்து நகரங்களாக மாறியதும், மாறாக தமிழ்நாட்டின் நகர பகுதிகள் 832 1097 அதிகரித்துள்ளதும் புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 8.7 லட்சம் பேர் விவசாயத்தை கைவிட்டுள்ளனர். விவசாய கூலி வேலை செய்வோர் எண்ணிக்கை 9.7 லட்சமாக அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளில் விவசாயம் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் இங்கு நிலவுகின்றன. தமிழகம் முழுமைக்குமே அனைத்து இடங்களிலும் விவசாயம் என்பது ஒரு மிக பிரதானமாக இடத்தை பிடித்திருக்கிறது. அப்படிப்பட்ட பிரதானமான இடத்தில் இருக்கும் இந்த விவசாயம் என்பது தற்பொழுது நலிவடைந்த நிலையில் காணப்படுகிறது. அதே நேரத்தில் விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க இருப்பதால் அவர்கள் பல சிக்கல்களுக்கு ஆளாகின்றனர். இதேபோல இன்று தமிழகத்தில் வறட்சி மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மண்டலம் என 3 மண்டலங்களைச் சேர்ந்த பல்வேறு விவசாயிகள் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், அவற்றை பற்றி கூறுவதற்காக இன்று நம்மிடத்தில் 2 விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக அகில இந்திய விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் திரு தனபதி மதுரையில் இருக்கக்கூடிய செய்தி அரங்கில் காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக தமிழக விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் திரு நல்லசாமி நமது சேலம் செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். இவர்கள் இருவரையும் வரவேற்கிறோம். இன்றைய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் எண்ணிக்கை எப்படி இருக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளில் பயிரிடக்கூடிய நிலப்பரப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்த ஒரு தகவல்களை இப்போது பார்க்கலாம். முதலாவதாக தமிழகத்தில் விவசாயம் என்பது மிக பிரதானமாக இருக்கிறது. அதிலும் விவசாயிகளின் எண்ணிக்கை 2001இல் 51.16 லட்சமாக இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் 2011இல் எடுத்த கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த அளவான விவசாயிகள் இருக்கின்றனர். அதிலும் விவசாய கூலிகள் என்பது 2001இல் 86.37 லட்சம் பேர் இருக்கின்றனர். அதே நேரத்தில் 2011இல் 96 லட்சம் பேர் இருக்கிறார்கள். மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. அடுத்த ஒரு தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் உணவு உற்பத்தி என்பது மிக பிரதானமாக இருக்கிறது. அதில் நெல் சாகுபடி என்பது 2001 மற்றும் 2002 20.60 லட்சம் ஹெக்டேரில் நெல் சாகுபடி பரப்பளவில் பயிரிடப்பட்டிருக்கிறது. அடுத்த பயிர் பல பயிர்கள் நம்முடைய தமிழகத்தில் பயிரிடப்பட்டு இருந்தாலும் கூட நெல் சாகுபடி என்பது மிக மிக அதிக அளவில் பயிரிடப்பட்டிருக்கிறது. அதுவும் டெல்டா மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பல லட்சம் ஹெக்டேர் மதிப்பீட்டில் நெல் என்பது பயிரிடப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் எடுத்த கணக்கெடுப்பின்படி சில விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக சேலம் செய்தி அரங்கில் இருக்கக்கூடிய தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் திரு நல்லசாமி அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு நல்லசாமி. இப்போ கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளில் என்னென்ன பயிர்கள் பிரதானமாக பயிர் செய்யப்பட்டிருக்கு, இந்த 10 ஆண்டுகளில் பரப்பளவு அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அந்த பரப்பளவு குறைந்ததற்கான காரணம் என்ன? கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுலங்க இது ஒரு முக்கியமா பஞ்சாப் மாதிரி ஒரு நல்ல விவசாயம் செய்யக்கூடிய பகுதி. ஆனா இங்க என்ன நிலைமை இருக்குதுன்னா, இப்போ விவசாயத்தை விட்டு போட்டு மக்கள் வேகமா வெளியேறிட்டு இருக்காங்க. காரணம் தண்ணீர் இல்ல, அதுதான் காரணம். இந்த 2002 2003 ஆகிய ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு வறட்சி இருந்தது. அப்ப விவசாய நிலங்கள்லாம் தரிசு நிலமாச்சு. அதுக்கு பின்னாடி 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி 2012 13 ஆண்டுகள்ல வறட்சி வந்திருக்குது. இப்ப 14வது ஆண்டுல இந்த வறட்சி தொடருது. ஆக இது தொடரும்னு இதே நிலம் தொடர்ந்ததுன்னா விவசாயம்ங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆகும். இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களும் வறட்சி பாதித்த மாவட்டங்கள். ஆனா மத்திய அரசு சரி, மாநில அரசு சரி, தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமா அறிவிக்காம அதுக்குண்டான நிவாரண திட்டங்களை மேற்கொள்ளாம இருக்கிறது விவசாயிகள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு டெல்டா மாவட்டங்களை ரைஸ் பவுல்னு சொல்லுவாங்க.
உணவு களஞ்சியம்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க விளையிறது வந்து வெகுவா வந்து குறைஞ்சிருச்சு. கர்நாடகாவில இருந்து கொண்டு வரக்கூடிய நெல்லு தான் கொங்கு மண்டலத்தினுடைய அரிசி தேவையை பூர்த்தி செய்து, அதே மாதிரி ஆந்திராவில இருந்து கொண்டு வரக்கூடிய அரிசி தான் சென்னையினுடைய அரிசி சேவை பூர்த்தி செய்து, ஆக தஞ்சாவூர்ல விளையக்கூடிய அந்த நெல்லானது உள்நாட்டிலே மட்டும்தான் கொஞ்சம் பயன்படுது, கொஞ்சம் மட்டும் கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆகுது. ஆக தமிழ்நாடு வந்து அரிசியை பொறுத்தளவுல, உணவு பண்டத்தை பொறுத்தளவுல கையேந்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அரிசியில ஒரு 60% தான் தமிழ்நாட்டில் விளையுது, 40% வெளிமாநிலங்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. ஆக இது மாறணும். ஆக அண்டை மாநிலங்கள்லாம் மலை மாநிலங்கள், கேரளாவும் சரி, கர்நாடகாவும் சரி, ஆந்திராவும் சரி, தமிழ்நாடு வந்து ஒரு மலை மறைவு மாநிலம். ஆனா மலை மாநிலங்கள் வந்து மலை மறைவு மாநிலத்துக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நீரையே அவங்க தடுத்து நிறுத்திடுறாங்க. அதனுடைய விளைவு இப்ப டெல்டா மாவட்டங்கள்லாம் பாலைநிலமா ஆயிட்டு இருக்கு. ஆக காவிரி இறுதி தீர்ப்பு 2007 வெளியிட்டாங்க, 2013 கெசட்ல வெளியிட்டாங்க, இன்னும் நடைமுறைப்படுத்தல. மத்திய அரசு சரி, மாநில அரசு சரி, கர்நாடகா தமிழ்நாடு அரசுகளும் சரி இந்த காவிரி இறுதி தீர்ப்பை பின்பற்றாங்களா? இல்லவே இல்ல. ஆக எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. ஆக பாதிக்கப்படுறது மக்களும் விவசாயிகளும் தான். ஆக தமிழ்நாடு வந்து பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்குது. இரவு நேரங்கள்ல பார்த்தா குளிர் இருக்கு, பகல்ல வந்து கடும் வெயில் இருக்கு. ஆக இது பாலைவனமா மாறி வருவதற்கு ஒரு அறிகுறி. இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் தமிழ்நாடு தார்பாலைவனமாக கட்டாயம் மாறும். நல்லசாமி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் இன்று வறண்ட பாலைவனமாக காட்சியளிக்கிறது. அதே நேரத்தில் விவசாயம் என்பது மெல்ல மெல்ல தன்னுடைய தனித்தன்மையை இழந்து வருகிறது. இப்படியே போனால் வருங்காலத்தில் உணவு உற்பத்தி என்பது ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலை சந்திக்க நேரிடும் என்று கூறுகிறார். அடுத்ததாக நமது மதுரை செய்தியரங்கில் இருக்கும் அகில இந்திய விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் திரு தனபதி அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் திரு தனபதி. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் வறண்ட மாவட்டங்களாக இருக்கிறது. அந்த மாவட்டங்களில் என்னென்ன பயிர்கள் பிரதானமாக பயிரிடப்படுகிறது? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பரப்பளவு மிக குறைந்த அளவில் சுருங்கி இருக்கிறது. இதற்கு என்ன முக்கிய காரணம்? குறிப்பா தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் புஞ்சை தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பயிறு வகைகள் இதெல்லாம் அதிகமாக பயிர் செய்யப்பட்ட ஒரு மாவட்டம். இங்க வந்து வைகையும் தாமிரபரணியும் பெரியாறிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரும் இந்த மாவட்டங்களுக்கு ஓரளவு குறைந்த அளவு தண்ணீர் கிடைத்தாலும் கூட பல பகுதிகளில் இங்கே மழை பெய்தால் மட்டும்தான் விவசாயம், குளங்களிலே பெருகுகின்ற ஒரு நீரை மட்டும் நம்பித்தான் விவசாயம். மழை பெய்கின்ற காலங்களிலே ஒரு புஞ்சை பயிராக மிளகாய், பருத்தி போன்ற பயிர்களை, இங்கே சோளம் போன்ற பயிர்கள் பயிர் வைக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக புதுக்கோட்டை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலே மழை பெய்கின்ற மழை நீரை சிறிய கண்மாய்கள், குளங்கள், ஊரணிகள் போன்ற பகுதிகளிலே தேக்கி அந்த நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார்கள். காலங்காலமாக செய்து வந்த விவசாய முறையிலே தற்போது முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நமது விவசாய முறையே மாறியிருக்கிறது. விவசாயத்திற்கான பருவமழையே மாறியிருக்கிறது. அதனுடைய விளைவு விவசாயத்தை விட்டு பல்வேறு தொழில்களுக்கு விவசாயிகள் சென்றிருக்கிறார்கள். விவசாயிகள் விவசாய கூலிகளாக மாறியிருக்கிறார்கள். விவசாயிகள் சிறு வேலையாட்களாக சென்றிருக்கிறார்கள். நகரங்களை இந்த விவசாய பெருமக்கள் தான் சென்று ஆக்கிரமித்து நகர மக்களுக்கு ஊழியர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தென் மாவட்டத்தினுடைய பகுதி இன்று ஒரு வறண்ட பகுதியாக இருக்கிறது. இதற்கு காரணம் நிலத்தடி நீரையும் நாம் அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்திவிட்டோம். மழை நமக்கு முற்றிலுமாக பொய்த்து விட்டது. அதிகப்படியான ரசாயனங்களை பயன்படுத்தி மண்ணினுடைய வளத்தையும் கெடுத்து விட்டோம். இதற்கு மாற்றை பற்றி நாம் இதுவரை எந்த கவலையும் படவில்லை. நமது அரசுகளும் கவலைப்படவில்லை, விவசாயிகளும் கவலைப்படவில்லை. இன்று நமது எதிர்கால சந்ததியினருக்கு என்ன விட்டு சொல்ல போகிறோம்? விவசாயிகள் வறண்ட பாலைவனம் போன்ற ஒரு நிலத்தை மட்டும் விட்டு செல்ல வேண்டிய ஒரு அவலமான நிலை இருக்கிறது. தொடர்ந்து
தொடர்ந்து பேசலாம் திரு தனபதி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இந்த நிலைதான் காணப்படுகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அங்கு ஏரி, குளங்கள், கண்மாய்களை கொண்டுதான் பாசன வசதி அந்த நிலங்கள் பெற்று வந்தன. ஆனால் சமீப காலமாக பருவமழை பொய்த்ததின் காரணமாகவும் நிலத்தடி நீர்மட்டம் மிக குறைந்த அளவில் காணப்படுவதனால் அங்கே விவசாயம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருப்பதாக திரு தனபதி அவர்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாகுபடி செய்யப்பட்டிருக்கின்ற அந்த நிலங்களின் பரப்பளவு என்பது எப்படி இருக்கிறது என்பதற்கான தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை உணவு உற்பத்தியில் நெல் சாகுபடி 2001-2002 20.60 லட்சம் ஹெக்டேராக இருந்திருக்கிறது. இந்த பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் சமீபத்தில் வெளியான புள்ளி விவரத்தின்படி தமிழகத்தில் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை 3,28,00,000 பேர். அதில் விவசாயம் சம்பந்தமான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் 45.5 லட்சம் பேர். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 8.7 லட்சம் பேர் விவசாயம் சம்பந்த தொழில்களில் இருந்து வேறுபட்டு பல்வேறு தொழில்களுக்கு சென்றிருக்கின்றனர். அதே நேரத்தில் 9.7 லட்சம் பேர் விவசாய கூலிகளாக அதிகரித்து காணப்படுகின்றனர். மேலும் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 338 கிராமங்கள் நகரங்களாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் விவசாயம் என்பது வருங்காலத்தில் எந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இதனால் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது பற்றிதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை பார்க்கலாம். அதில் காவிரி, முல்லை பெரியாறு, கிருஷ்ணா நதிநீர் பிரச்சினை, பல்வேறு திட்டங்களுக்காக அபகரிக்கப்படும் நீர்நிலைகள் மற்றும் விளை நிலங்கள். அடுத்ததாக இடுபொருட்களின் விலை ஏற்றம், போதிய வறட்சி நிவாரணம் இல்லாமை, நிலத்தடி நீர்மட்டம் குறைவு உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றனர் விவசாயிகள். மேலும் டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எரிவாயு குழாய் பதித்தல், மின் தட்டுப்பாடு, தூர்வாரப்படாத நீர்நிலைகள் என பல்வேறு கோணங்களில் விவசாயிகளிடத்தில் பல சிக்கல்கள் இருக்கிறது. மேலும் வேலையாட்கள் பற்றாக்குறை மற்றும் அதிக கூலி, விளைபொருட்களுக்கு ஆதார விலை நிர்ணயம் இல்லை என்கின்ற குறைகளும் இந்த விவசாயிகளுக்கு இருக்கிறது. மேலும் இதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகளை விவசாயிகள் சந்திக்கின்றனர். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான தீர்வுகளை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றனர் என்பது குறித்து தற்பொழுது முதலில் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் திரு வீரசேனன் திருச்சி செய்தியரங்கில் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு வீரசேனன். தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் அப்படிங்கிறது நெல் சாகுபடியில மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டம். இப்பொழுது கடந்த சில காலங்களாகவே விவசாயம் சம்பந்தமாக என்ன மாதிரியான பிரதான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்? வணக்கம்மா. டெல்டா மாவட்ட விவசாயிகளை பொறுத்தவரை மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது தண்ணீர் பிரச்சனை தான். கடந்த காலங்களில் ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அண்டை மாவட்டமான கடலூரைச் சேர்ந்த ஒரு 18 கிராமங்கள், அதுபோல புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அறந்தாங்கி போன்ற பகுதியில் இருக்கிற ஒரு 20 கிராமங்கள் எல்லாம் டெல்டா மாவட்ட காவிரி பாசன பகுதிகளாகும். அதாவது கல்லணை கால்வாயில் இருக்கிற காவிரி, வெண்ணாறு போன்ற ஆறுகளுடைய பிரதான பாசன பகுதிகளாக உள்ளடங்கிய பகுதி இது. கடந்த ஆண்டுகளாக காவிரியில் போதிய தண்ணீர் இல்லாதாலும், மாதம் மும்மாரி மழை பெய்யாதாலும் தண்ணீர் பிரச்சனை என்பது எங்கள் மாவட்டத்தை பொறுத்த மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. கடந்த காலங்களில் 12,25,000 ஏக்கர் கல்லணை கால்வாயிலிருந்து பாசனம் பெறுகிறது, கல்லணை மூலம் பாசனம் பெறுகிறது என்று ஒரு அரசாங்க கணக்கு. இன்றைய வரை அதே கணக்கைத்தான் அதிகாரிகள் புள்ளிவரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. தற்போது நெல் சாகுபடி பண்ணக்கூடிய பரப்பளவு என்பது தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டத்தில் மிக மிக குறைந்து விட்டது. அதுக்காக மாற்றாக பல்வேறு சாகுபடிகளை இன்றைக்கு தஞ்சை மாவட்ட விவசாயிகள், அதாவது டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுக்கு தற்போது தண்ணீர் பிரச்சனை என்பது மட்டும்தான் மிக முக்கியமான பிரச்சனை. கடந்த காலங்களில் மேட்டூரில் ஜூன் 18ஆம் தேதி தண்ணி திறப்பாங்க, ஜனவரி 24ஆம் தேதி 28ஆம் தேதி மூடிடுவாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் குறுவை, சம்பா, தாளடி என்று 3 போகம் சாகுபடி பண்ணாங்க எங்க தஞ்சை மாவட்ட விவசாயிகள். இன்றைக்கு ஒரு போக சாகுபடிக்கே வழி இல்லாமல் இன்றைக்கு தஞ்சை மாவட்ட விவசாயிகள் இன்றைக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இப்போது மழையும் இல்லாதனால போதிய மழையும் கிடையாது. அதை தேக்கிறதுக்கான நீர் ஆதாரங்களான ஏரி குளங்களும் இன்றைக்கு மறைந்து விட்டது, மறைக்கப்பட்டு விட்டது, மறைந்து விட்டது. அதனால மழை காலங்களில் பெய்கிற தண்ணீரையாவது தேக்கி வைத்து ஏரிகள் மூலம் பாசனம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறான்னு அதுவும் கிடையாது. அடுத்த கட்டமா இருக்கிறது எங்களுக்கு இருக்கிறது ஒரு காலத்துல கேணி, அதாவது 25 அடி வரைக்கும் ஆழம் உள்ளதுதான் கேணி. இன்னைக்கு ஆழ்குழாய் கிணறுகள் 50 மீட்டருக்கு கீழே நிலத்தடி நீர் இன்னைக்கு கீழே போயிடுச்சு. இதுக்கு கீழே நாங்க போனோம்னா
கடல் தண்ணி உள்ளுக்கு வந்து உப்பு தண்ணியாகி இருக்கிற பயிரெல்லாம் பட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. ஆகவே இதற்கு மாற்று என்ன செய்யணும்னா, கோடை காலங்களில் இருக்கிற, அதாவது ஏற்கனவே அரசாங்க கணக்கில் இருக்கு, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 16,000 நீர்நிலைகள் இருப்பதாக பொதுப்பணித்துறை ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அந்த நீர்நிலைகள் இருக்கிற ஆக்கிரமிப்புகளெல்லாம் அகற்றிவிட்டு மழைநீரை சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினா நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வழியாக அது இருக்கும். அந்த கடமையை அரசாங்கம் செய்வதற்கு எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி அதை செய்வதற்கு தவறி விடுகிறார்கள். இன்றைக்கு எங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறைங்கிறது ஒரு பெரிய இதா எங்களுக்கு தெரியல. காரணம் என்னன்னா, எந்திரம் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதாவது இன்னைக்கு நடவு நடுறதுக்கு எந்திரம் வந்துருச்சு, அதே போல அறுவடைக்கு ஒரு எந்திரம் வந்துருச்சு. இந்த ஆண்டு ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டத்தில் நடைபெற்ற அறுவடைகள் அனைத்துமே எந்திரம் மூலம் அறுக்கப்பட்டது. ஆட்களை மட்டும் நாங்கள் நம்பி அறுத்திருக்கிறதா இருந்துச்சுன்னா எங்களுடைய நெல்லு பூரா வயல்ல கொட்டி முளைச்சு போயிருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த எந்திரம் வந்தது எங்களுக்கு வந்து ஒரு ஆள் பற்றாக்குறையை தவிர்த்துருச்சு. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒண்ணு தண்ணி இருந்துச்சுன்னா நாங்க கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணமோ அதை விட நவீன விவசாய கருவிகள் அல்லது நவீன வேளாண்மைகளை எல்லாம் கடைபிடித்து கூடுதலான நெல் உற்பத்தியை செய்வதற்கான வாய்ப்பு தஞ்சை மாவட்டத்து விவசாயிகளுக்கு இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வறண்டு போய் கிடக்கிறது. நாளை தினம் உலக தண்ணீர் தினம் கொண்டாடுகிறார்கள். உலகம் பூரா தண்ணீர் தினம் நாளை கொண்டாடுறாங்க. ஆனா இன்னைக்கு தண்ணியை வந்து எங்க பார்க்கணும்னா எங்கேயுமே பார்க்க முடியாத நிலை இருக்கிறது. தண்ணீரை பற்றி சொல்லணும்னா ஒரு புது கவிதை இருக்கு. என்னுடைய முப்பாட்டனார் தண்ணீரை ஏரியில் பார்த்தார், எங்க அப்பா தண்ணியை ஆத்துல பார்த்தார், நான் வந்து கேணியை வந்து கேணியில பார்த்தேன், என் பையன் போர்ல பார்த்தான், என் பேர பிள்ளைய பாட்டிலையும் பாக்கெட்லயும் பாக்குது. அடுத்த தலைமுறை தண்ணியை எங்க பாக்குங்கிற நிலையில தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் வந்து மாறுபட்டவர்கள் அல்ல. தஞ்சை மாவட்ட விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வானம் பார்த்த பூமியாக இருக்கிற தஞ்சை மாவட்டம். அரசாங்கம் கடந்த ஆண்டு நாளை தண்ணீர் தினம் கொண்டாடப்பட இருக்கின்ற இந்த வேளையில் ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. 3 போக சாகுபடி செய்யப்பட்டுக் கொண்டிருந்த நிலத்தில் இன்று ஒரு போக சாகுபடிக்கு தண்ணீர் இல்லை என்கின்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. அடுத்ததாக வறட்சி மாவட்டங்கள் என்று அறியப்படுகின்ற பல மாவட்டங்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை திரு தனபதி அவரிடத்தில் கேட்கலாம். திரு தனபதி, நீங்க சொல்லுங்க, தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அங்கே வந்து கிணற்று பாசனம் மற்றும் ஏரி கண்மாய்களை கொண்டுதான் அந்த பாசனங்கள் இருக்கிறது. இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது எப்படி இருக்கிறது? என்ன மாதிரியான பிரதான பிரச்சனைகளை அங்கு விவசாயிகள் எதிர்கொள்கிறார்கள்? கடந்த காலங்களில் இந்த வறட்சியான மாவட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற தென் மாவட்டங்களில் எந்த விதமான நீர் ஆதாரம் இல்ல காலத்தில் ஆற்று பாசனம், குளத்து பாசனம், கண்மாய் பாசனங்கள் தவிர நிலத்தடி நீரை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த நிலத்தடி நீரை ஒரு 50 அடி 60 அடி என்ற கிணறுகள் ஆழப்படுத்தி கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுத்தோம். அதற்கு பின்னர் 500 அடி 600 அடி சென்று ஆழ்குழாய் கிணறு மூலமாக தண்ணீரை எடுத்தோம். இப்போது ஆழ்குழாய் கிணறுகளிலும் தண்ணீர் இல்லை, கிணறுகளிலும் தண்ணீர் இல்லை, கண்மாய்களிலும் தண்ணீர் இல்லை. வறண்ட பாலைவனமாக எங்கள் பகுதி இருக்கிறது. அதற்கு காரணம் கடந்த 40 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற எந்த குளங்களும் முறையாக தூர்வாரப்படவில்லை. அந்த குளங்களுக்கு தண்ணீர் வருகின்ற வரத்து வாரிகளில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை. அந்த வரத்து வாரிகள் தூர்வாரப்படவில்லை. அந்த கண்மாய்களில் இருந்த நீர்போக்கிகள், மடை என்று சொல்லப்படுகின்ற மடை கழிங்கல்கள் சரி செய்யப்படவில்லை. மழை காலங்களில் ஒரு சில அளவிற்கு பெய்யக்கூடிய அந்த மழை நீரை கூட சேமிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு அரசாங்கமும் செய்யவில்லை. அதை விவசாயிகள் ஒரு காலத்திலே குடிமராமத்து பணியாக செய்து வந்தார்கள். அதை இப்போது விட்டுவிட்டார்கள். காரணம், அரசாங்கம் அந்த பணிகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்ததற்கு பின்னர் விவசாயிகள் அந்த வேலைகளை யாரும் செய்வதில்லை. அந்த ஒரு கடமை, விவசாயிகளுடைய கடமை தவறியதன் காரணமாகவும் அரசாங்கம் தன்னுடைய மழைநீரை சேமிக்க வேண்டிய கடமையை செய்ய தவறியதன் காரணமாகவும் தென் மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல், தங்களிடம் இருக்கின்ற கால்நடைகளுக்கு தண்ணீர் இல்லாமல், தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தண்ணீர் இல்லாமல் இடம்பெயர்ந்து நகரங்களையும் பட்டினங்களையும் நாடி செல்ல வேண்டிய ஒரு அவலமான நிலை இருக்கிறது. விவசாயம் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வறட்சி மாவட்டங்கள் என்று அறியக்கூடிய பல மாவட்டங்களில் இன்று கண்மாய்கள் தூர்வாரப்படாத காரணத்தினால் பாசனம் என்பது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. பொதுப்பணித்துறை சார்பாக 16,000 கண்மாய்கள் இருக்கிறது. அதிலும் பல கண்மாய்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது என்கின்ற கருத்தும் பதிவு செய்யப்படுகிறது. அடுத்ததாக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் நிலை எப்படி இருக்கிறது?
திரு நல்லசாமி அவர்கள், நீங்க சொல்லுங்க, கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகள் விவசாயிகள் எதிர்கொள்கிறார்கள். என்னென்ன பிரதான பிரச்சனைகள் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள்? இந்த கடந்த 3 ஆண்டுகளா மழை ரொம்ப குறைவு, கால்வாயிலே தண்ணீர் திறக்கப்படல. அதனால கடுமையான வறட்சி கொங்கு மண்டலத்தில் இருக்கு. பனைமரங்கள்ங்கிறது வான்மழையை நம்பி வளரக்கூடிய ஒரு மரம், தமிழ் இனத்தின், தமிழ் மொழியின், தமிழ் மக்களின் அடையாளம். அப்படிப்பட்ட பனைமரங்கள் எல்லாம் பட்டு போய் மொட்டை மரமா நிக்கிறத பல இடங்கள்ல பார்க்க முடியுது. காரணம் 1200 அடிக்கு மேல நம்ம ஆழ்குழாய் கிணறு அமைச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு பனைமரங்களுடைய வேரெல்லாம் கீழே போகாது. தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பட்டு போகக்கூடிய ஒரு காட்சியை தான் இங்க பார்க்க முடியுது. இன்னைக்கு பல ஊர்கள் பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்ல, தீவனம் இல்ல, ஆடு மாடுகளை வித்தாச்சு, விளைநிலம் பூரா தரிசா கிடக்குது. அந்த நிலம் போல காடுக்கார உள்ளவங்க வெளியே போக முடியாது, அங்கே இருந்தாகணும். மற்ற விவசாய கூலிகள்லாம் வெளியே போறதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா அவங்க என்ன எதிர்பார்ப்புல பிறந்துட்டு இருக்காங்கன்னா, தேர்தல் வரப்போகுது, ஓட்டு போட முடியாது, வெளியூருக்கு போனா ஓட்ட போட்டுட்டு ஊரை காலி பண்ணிட்டு போலாம்ங்கிற எண்ணத்துல பல பேர் இருக்காங்க. இதுதான் பல கிராமங்களுடைய நிலைமை. ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ இந்த அரசோ இதையெல்லாம் கண்டுக்காம அவங்க தேர்தல் கூட்டணியிலேயே தங்களுடைய கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக இப்ப கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுல விரைவில் பாலைவனமாவது உறுதி. இரவு நேரத்தில் பாத்தீங்கன்னா குளிர் இருக்குது, பகல்ல தாங்க முடியாத வெப்பம் இருக்குது. இது தமிழ்நாடு பாலைவனம் வாய்க்கொண்டு இருக்கிறதற்கு ஒரு நல்ல அடையாளம். எங்களை பொறுத்த அளவுல இந்த எத்தனால்ங்கிற ஒரு வாகன எரிபொருளை நாம உபயோகப்படுத்தணும்னா, பெட்ரோல் இறக்குமதிக்கு முற்றுப்புள்ளி வச்சோம்னா இந்த நாடு வல்லரசு ஆகும், இந்த நாட்டுக்கு வந்துடக்கூடிய நெருக்கடி நீங்கும். ஆக நாம அமெரிக்காவில் 1980 வாக்கில் விவசாயத்துக்கு ஒரு நெருக்கடி வந்தது, எத்தனால பயன்படுத்தினாங்க, நெருக்கடி தீர்ந்தது. அதே காலகட்டத்தில் பிரேசில் நாட்டுக்கே ஒரு நெருக்கடி வந்தது, எத்தனால பயன்படுத்தினாங்க. படிப்படியா முன்னேறி இன்று அடுத்து ஒலிம்பிக் போட்டியை நடத்துகின்ற அளவுக்கு அவர்கள் மேம்பட்டு இருக்கின்றார்கள். திரு நல்லசாமி, தொடர்ந்து பேசலாம். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையும் தண்ணீர் பிரச்சனை என்பது மிக பிரதானமாக இருக்கிறது. தற்பொழுது அடுத்ததாக விவசாயிகளுக்கு என்று மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை தற்பொழுது கொடுத்திருக்கின்றன. அந்த திட்டங்கள் என்பது என்னென்ன என்பது பார்ப்போம். மத்திய மாநில அரசு திட்டங்கள் விவசாயிகளுக்காக பயிர் காப்பீட்டு திட்டம், மானிய விலையில் உரங்கள், இடுபொருட்கள், மேலும் இலவச கால்நடைகள் மற்றும் குறைந்த வட்டியில் வங்கிக் கடன், உழவர் பாதுகாப்பு திட்டம், இது போன்ற பல்வேறு திட்டங்கள் விவசாயிகளுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. இந்த திட்டங்கள் என்பது விவசாயிகள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கிறது, அது போய் விவசாயிகளிடத்தில் சேர்ந்ததா? அதற்கு அடுத்தபடியாக காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது பல ஆண்டுகளாக இரு மாநிலங்களுக்கு இடையில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இரு மாநிலங்களுக்கு, அதாவது தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்று பார்த்தால் காவிரி நதிநீர் பிரச்சனை. 1990ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டும் 2007ஆம் ஆண்டு நடுவர் மன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஒட்டுமொத்த 740 டிஎம்சியில் 419 டிஎம்சி தமிழகத்திற்கு வர வேண்டும் என்கின்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு அரசிதழிலும் அந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டது. ஆனாலும் இன்று வரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. இதுகுறித்து கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த திரு நல்லசாமி அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு நல்லசாமி, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டும் கூட அந்த பிரச்சனை என்பது இன்னும் தீர்க்கப்படாமலேயே இருக்கிறது. இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையினால் விவசாயிகள் என்ன மாதிரியான ஒரு சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கின்றனர்? இது பற்றி சுருக்கமா பதிவு பண்ணுங்க. இப்ப காவிரியை பொறுத்தளவுல அந்த கெசட்ல வெளியான நடைமுறைக்கு வந்தாச்சு. தமிழ்நாடு அரசு சரி, கர்நாடக அரசு சரி, இதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. காவிரி மேலாண்மை வாரியத்தை ஒழுங்குமுறை குழுவை ஏற்படுத்தி நீர் நிர்வாகத்தை மத்திய அரசு கையில் எடுத்து தமிழ்நாட்டுக்கு உண்டான பங்கை வாங்கி கொடுத்திருக்கணும். அந்த முறை, அந்த முறை இல்லாம மத்திய அரசு நடந்துகிட்டு இருக்கு. கர்நாடக அரசு பாத்தீங்கன்னா கோடை காலத்துல பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து விட்டுறாங்க. பருவமழை துவங்கும் போது ஜூன் மாதம் அணைகளை பூரா வடிச்சிடறாங்க. தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் 10 டிஎம்சி கொடுக்கணும், ஜூலை மாசம் 34 டிஎம்சி கொடுக்கணும், ஆகஸ்ட் மாசம் 50, செப்டம்பர் 40, இப்படி மாதாந்திர கொடுக்க முடியறதில்லை. இதனால குருவிக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி அட்டவணைப்படி தண்ணீர் திறக்க முடிவதில்லை. இதை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனுவா போட்டிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு கோடை காலத்தில் பவானிசாகர் அணை திறக்கிறாங்க. கோடை காலத்தில் பவானிசாகர் அணை திறக்க கூடாது, குருவிக்கு தான் திறக்க கூடாது, சம்பாவுக்கு திறக்கணும். ஆனா கொடிவேரி பாசனத்துக்கு திறக்கிறாங்க. ஆக சொல்லு செயலும் மாறுபடுது. அதே மாதிரி நீரேற்று பாசனங்களுக்கு தண்ணீர் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. காவிரி இறுதி தீர்ப்பு வால்யூம் 5 பக்கம் 4 என்ன சொல்றாங்கன்னா, the
lift schemes will not be considered for water allocation. நீரேற்று பாசனங்களுக்கு காவிரி இறுதி தீர்ப்பில் தண்ணீர் ஒதுக்கப்படவில்லை. இன்னைக்கு 500 கனடி 600 கனடி குடிநீருக்கு மேட்டூர்ல இருந்து திறந்துகிட்டு இருக்காங்க. அதை இந்த நீரேற்று பாசனங்கள் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்கள்ல உபரியா இருக்கக்கூடிய காலங்கள்ல தான் தண்ணி எடுத்துக்கணும். ஆனா 365 நாள் இப்படி வறட்சியான நேரங்களில் அவங்க தண்ணி உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக தமிழ்நாடு அரசு தவறு செய்யுது, கர்நாடக அரசு தவறு செய்யுது, மத்திய அரசு தவறு செய்யுது. இதனால பாதிக்கப்படுறது ஒட்டுமொத்த விவசாயிகள் தான். ஆக அரசுகள் இந்த அரசு ஆணைகளை பின்பற்றி இருந்தால் விவசாயிகள் மத்தியில் ஒரு மோதல் போக்கு வந்திருக்காது. இந்த நாடு நல்லா இருக்கு. எங்களை பொறுத்தளவுல ஒரே ஒரு தீர்வு, எத்தனால வாகன எரிபொருளா நீங்க பயன்படுத்துங்க, 5 வருஷத்துக்குள்ள பெட்ரோல் இறக்குமதிக்கு நாங்க முற்றுக்குள் வைக்கிறோம்னு சொல்லுங்க. இதுக்கு எத்தனால் தயாரிக்கிறதுக்கு கரும்பு சாகுபடி பண்ண வேண்டியதா இருக்கு, சோள சாகுபடி பண்ண வேண்டியதா இருக்கு, விளைநிலம் இருக்குது. ஆனா சமுத்திரத்துக்கு போற தண்ணி சகோதரனுக்கு வரும். நாட்டினுடைய ஒருமைப்பாடு, இறையாண்மை எல்லாமே வலுப்பெறும். இதன் காரணமா இந்த நாடு விரைவில் வல்லரசாகும். நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி தீரும். சுற்றுப்புறச்சூழல் மாசுபடுவது சரிபாதியா குறையும். 1 கிலோ பெட்ரோலை எரிக்கிறதுக்கு 4 கிலோ ஆக்சிஜன் தேவை. அதே நேரத்தில் 1 கிலோ எத்தனால் எரிக்கிறதுக்கு 2 கிலோ ஆக்சிஜன் இருந்தா போதும். வேலை சரிபாதியா இருக்கும். பல நேரங்களில் நம்முடைய நாடு அயல்நாட்டு கொள்கையை வகுத்தெடுக்கின்ற பொழுது அரபு நாடுகளை, எண்ணெய் வள நாடுகளை பகச்சிக்காம எடுக்க வேண்டியதா இருக்குது. அந்த சூழல் மாறும். என்னைக்கு நாம டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை காவிரி நீர் விவகாரம் என்பது மத்திய அரசு கையிலும் மாநில அரசு கையிலும் தான் இருக்கிறது. இதில் தமிழக அரசு, கர்நாடக அரசு, மத்திய அரசு மூன்றுமே தவறு செய்கிறது. இதற்கு 3 அரசுமே இணைந்து மிக விரைவாக தீர்வு காணப்பட வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அடுத்ததாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மாவட்டங்களில் முல்லை பெரியாறு அணை மூலமாக பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இது குறித்து திரு தனபதி அவர்களிடம் உங்களிடம் நான் கேள்வி கேட்கிறேன். திரு தனபதி, இப்ப இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை அப்படிங்கிற அந்த பாசன பகுதி என்பது பல லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுல பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? உதாரணத்திற்கு நீர் திறக்க வேண்டிய நேரங்களில் அணையிலிருந்து நீர் திறக்கப்படவில்லை, தேவையில்லை என்கின்ற நேரங்களில் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க கிட்ட இருக்கு. இது போன்ற வேறு என்னென்ன பிரச்சனைகளை அங்கே சந்திக்கின்றன? பெரியார், முல்லை பெரியார் அணை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 152 அடி உயரம் இருந்தாலும் கூட அதில் 142 அடி வரை தண்ணீர் தேக்க முடியும் என்ற ஒரு நிலையில இரு அரசாங்கங்களுடைய ஒரு முடிவு பெறாத பேச்சுவார்த்தையினால் அதில் போதிய அளவிற்கு தண்ணீர் தேக்க முடியவில்லை. தண்ணீரை முழுமையாக தேக்க முடியாத காரணத்தினால் குறிப்பிட்ட காலங்களில் பெரியாறு பாசன பகுதிகளுக்கு அந்த தண்ணீரை திறந்துவிட முடியவில்லை. இது போன்ற இரு மாநில அரசுகளிடையே இருக்கின்ற தாவாக்களை முறையாக பேசி தீர்க்கப்படாத காரணத்தினால் பாதிக்கப்படுகிற மாவட்டம் இந்த மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை போன்ற இந்த வறட்சியான மாவட்டங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இந்த மாநிலங்களுக்கு இடையே இருக்கின்ற நதிநீர் தாவாக்களை மாற்றுவதற்கு ஒரே வழி, இந்த இந்திய நாட்டிலே ஓடுகின்ற அத்தனை நதிகளையும் மத்திய அரசாங்கம் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே எடுத்து அத்துணை மாநிலங்களுடைய தேவைகளுக்கு தகுந்தாற் போல மேற்கு நோக்கி பாய்கின்ற கடலிலே வீணாகின்ற தண்ணீரை எல்லாம் தேக்கி தேவையான பகுதிகளுக்கு அந்த தண்ணீரை கொடுக்க வேண்டும். மாநில அரசாங்கங்கள் காவிரியிலே வீணாகின்ற தண்ணீரை இந்த வறண்ட மாவட்ட பகுதிகளான புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை போன்ற, விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு திருப்பிவிட்டு அந்த காவிரியில் வீணாகின்ற தண்ணீரை காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தின் மூலமாக இந்த வறண்ட மாவட்டங்களுக்கு திருப்பிவிட்டால் ஓரளவுக்கு இந்த நதிநீர் பிரச்சனையையும் இந்த நிலத்தடி நீர் பிரச்சனையும் இங்கே இருக்கின்ற வளங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பிரச்சனையையும் கடலிலே தண்ணீர் வீணாக கலக்கின்ற பிரச்சனையையும் ஒரே விதத்திலே சீராக்க முடியும், ஒரே விடத்திலே முடிவு செய்ய முடியும் என்ற வகையிலே தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்கு, உள்ளூர் நதிகளின் இணைப்பு திட்டத்திற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு தேவையான நிதி ஒதுக்க வேண்டும். எங்களுடைய வருத்தமெல்லாம் இதை செய்வதாக கூறுகின்ற அரசாங்கம் இந்த நிதிநிலை அறிக்கையிலே வெறும் 109 கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த பெரியாறு பாசன பகுதிகளுக்கோ அல்லது காவிரி உபரி நீரை திருப்புகின்ற திட்டங்களுக்கோ எந்த விதமான நிதியையும் இங்கே ஒதுக்கப்படவில்லை என்பது மிக மிக எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. பேசலாம் திரு தனபதி. அரசு என்பது விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுக்கப்படும் என்று வாக்குறுதிகள் வழங்கப்பட்டும் கூட அதை அரசுகள் செய்வதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. அடுத்ததாக திரு வீரசேனன் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கலாம்.
திரு வீரசேனன், ஏற்கனவே நம்ம இடைவெளிக்கு முன்னால பார்த்தோம், மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கென பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறது. அதில் முக்கியமாக பயிர் காப்பீட்டு திட்டம், மானிய விலையில் உரங்கள், இடுபொருட்கள், இலவச கால்நடைகள், மிக குறைந்த வட்டியில் வங்கிக் கடன், இது போன்ற பல திட்டங்கள் இருக்கிறது. இது எல்லாம் விவசாயிகளிடத்தில் முறையாக சென்றடைந்திருக்கிறதா? பயிர் காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை அது ஒரு பயனில்லாத ஒரு திட்டம். ஒருத்தர் ஒரு பைக் வச்சிருக்காருன்னா அதுக்கு அந்த பைக்கினுடைய மதிப்புக்கு ஒரு இன்சூர் பண்ணுவாரு. அதுக்கு விபத்து ஏற்பட்டாலோ அது திருட்டு போனாலோ அதனுடைய மொத்த பதிவு பண்ணியிருக்கிற நஷ்டீட்டுக்கு தொகை அந்த விவசாயி அந்த வாகனத்தினுடைய உரிமையாளருக்கு கிடைச்சிருது. ஆனால் ஒரு விவசாயி தன்னுடைய பயிர் காப்பீட்டுக்காக ஒரு பதிவு செய்யற போது அது குறிப்பிட்ட அந்த விவசாயிக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த பாதிப்பின் அடிப்படையில் இந்த பயிர் காப்பீட்டு நிவாரணம் வழங்குவதில்லை. ஒரு கிராமத்தில் அதாவது குக்கிராமம், அதாவது ஒரு ரெவன்யூ வில்லேஜ் அடிப்படையில் அதுல ஒரு 8 ஊர்ல ஆய்வு செய்து அந்த 8 ஊரினுடைய சராசரி மதிப்பு என்ன, மகசூல் மதிப்பு என்ன இருக்கோ அந்த அடிப்படையில் தான் அந்த நிவாரணம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே பயிர் காப்பீடு என்பது விவசாயிக்கு பயனுள்ள ஒரு திட்டம் இல்லை. பயிர் காப்பீடு செய்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாயியும் அவர்களுக்கு சொந்தமான அந்த சர்வே நம்பர்ல உள்ள அந்த நிலத்துக்கு என்ன பாதிப்போ அதை அடிப்படையாக வைத்து நிவாரணம் கொடுத்தால்தான் பயிர் காப்பீடு அந்த விவசாயிக்கு பயனுள்ளதாக இருக்கும். அரசாங்கம், மத்திய மாநில அரசுகள் இன்றைக்கு பல்வேறு சலுகைகளை விவசாயிகளுக்கு வழங்குகிறது. தேவையான நேரத்தில் உரத்தை கொடுக்க மாட்டாங்க. அதாவது நாங்க கருதிருக்கிற போதுதான் அடி உரம் போடுற உரத்தை கொண்டாந்து விவசாயி கொடுப்பாங்களே தவிர அடி உரம் போட்டு நடவு நடுற அன்னைக்கு அந்த உரத்தை விவசாயிகளுக்கு அரசாங்கம் கொடுக்கறது இல்ல. அது போன்ற அரசாங்கம் பல்வேறு உபகரணங்களை இன்றைக்கு விவசாயிகளுக்கு வழங்குகிறார்கள். ஆனால் எதுவுமே விவசாயிக்கு தேவையான நேரத்தில் கொடுக்கறதே கிடையாதுங்க. அப்படி கொடுத்தா ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எங்க தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தேவை, அரசாங்கம் என்ன செய்யணும்னா எங்களுக்கு தண்ணி இல்லைங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகவே குறைஞ்ச தண்ணீர்ல சிக்கனமா நாங்க விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு தேவையானது சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்றவற்றுக்கு குறியீடு இல்லாமல், அதாவது சிறு குறு விவசாயம் எல்லாம் பாகுபாடு பார்க்காமல் அதிகபட்சம் ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கிற ஒரு விவசாயிக்கு அவர் பயிர் செய்கின்ற அனைத்து பயிருக்கும் 100% மானியத்தில் இன்னைக்கு அந்த சொட்டு நீர் பாசனம் அல்லது தெளிப்பு நீர் பாசனம் போன்ற கருவிகளை அமைப்பதற்கு உதவி செஞ்சால் மட்டுமே எங்கள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளை காப்பாற்ற முடியும் என்பதுதான் இப்போது இருக்கிற உண்மை. இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் விவசாய கருவிகள் வழங்க வேண்டும். அரசு இதனை உடனடியாக செய்தால் மட்டும்தான் விவசாயிகளின் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அடுத்ததாக தேர்தல் என்று வரும்பொழுது வாக்குறுதிகள் என்பது பல்வேறு கட்டங்களாக கொடுக்கப்படுகிறது. அந்த நிலையில் அதிமுக கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் மற்றும் 2014 தற்போதைய தேர்தலுக்காக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். 2011 இலவச விவசாய கருவிகள் மற்றும் தள்ளுபடி விலையில் விதைகள் வழங்கப்படும் என்று கொடுத்திருக்கிறது. அதுவே 2014 குறித்த காலத்தில் பயிர் கடனை செலுத்துபவர்களுக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு வன விலங்குகளால் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் மதிப்பு கூட்டப்பட்ட விவசாயத்தை தொழிலாக அறிவிக்கப்படும் என்று வாக்குறுதியாக அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 2014 தேர்தல் அறிக்கையில் உற்பத்தி மண்டலம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக 2011ஆம் ஆண்டு தேவைக்கேற்ப குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும் என்றும் இடைத்தரகர்கள் பதுக்கல்காரர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டது. தற்பொழுது 2014ஆம் ஆண்டு வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு விளை பொருட்களுக்கு ஆதார விலை நிர்ணயம் செய்யப்படும், உணவு பதப்படுத்தும் மையங்கள் அமைக்கப்படும். மேலும் 2014ஆம் ஆண்டு உள்நாட்டு சேமிப்பை அதிகரிக்க கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தரப்படும் என வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதிகள் என்பது விவசாயிகள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுகிறது, இதற்கான சாத்தியங்கள் எப்படி இருக்கிறது, 2011ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை திரு நல்லசாமி அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு நல்லசாமி, அதிமுகவை பொறுத்தவரை 2011ஆம் ஆண்டு பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது, நீங்க அதை பார்த்திருப்பீங்க. 2014ஆம் ஆண்டு இந்த தேர்தலுக்காகவும் பல தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க, இதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது எப்படி இருக்கு?
அதாவது கொடுக்கணும்னு சொல்றாங்க, எத்தனை பேருக்கு அப்படிங்கறதா முக்கியம். ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு கொடுத்துட்டு அது பத்திரிகை ஊடகங்கள்ல செய்தியா போட்டுறாங்களா வெளிய, மொத்த விவசாயிகளுக்கு அது போய் சேர்றதில்ல. ஏதோ பெயரளவுக்கு என் புருஷனு கச்சேரிக்கு போனாங்கிற கதையாத்தான் கொடுக்கறாங்க. ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஆடு மாடு இலவசமா கொடுக்கறோம்னு சொல்றாங்க, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை எல்லாம் வித்தாச்சு, தீனி இல்ல, அதுக்கு தண்ணி இல்ல. இப்படிப்பட்ட நிலையில ஆடு மாடு கொடுத்தா அது வந்து எங்க போகும்? கசாப்பு கடைக்கு தான் போகும். இதுதான் நிலைமை. ஆக இப்ப திட்டங்கள் எல்லாம் எப்ப கொடுக்கணுமோ அப்பப்ப கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்றாங்க. அங்க மேட்டூர் அணையில தண்ணி திறந்துட்டு டெல்டா மாவட்டங்கள்ல இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினா விவசாய வேலைக்கு ஆள் எங்க கிடைப்பாங்க? ஆக இப்படி அரசாங்கம் வந்து பல நேரங்கள்ல பல கோணங்கள்ல தவறுதா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எங்களை பொறுத்தளவுல, எங்களை விவசாயிகளை பொறுத்தளவுல எங்களுக்கு இலவசம் மானியம் எது வேண்டாம். அரசன் காலத்துல குடிமக்களோட குறிப்பா குடியானவங்க கையேந்திட்டு ஆட்சி நடத்தின ஆங்கிலேயன் அப்படித்தான் செஞ்ச. இன்னைக்கு எங்களை வந்து கையேந்து வச்சுட்டீங்க. எங்களுக்கு தேவை தண்ணி கொடுத்துருங்க, அண்டை மாநிலங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து கட்டுப்படி. தேர்தல் என்பதை பொறுத்தவரை பல அரசுகள் மாறினாலும் பல்வேறு கட்சிகள் களத்தில் இருந்தாலும் அனைத்து கட்சிகள் செய்யும் ஒரே விஷயம் பல்வேறு வாக்குறுதிகளை பலதரப்பட்ட மக்களுக்கு வழங்குவது. கடந்த பல தேர்தல்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டுதான் வந்திருக்கின்றன. ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததும் அந்த வாக்குறுதிகள் என்பது இத்தனை திட்டங்கள் வழங்கப்படும் என்று சொல்லும் அந்த வாக்குறுதி எத்தனை பேருக்கு வழங்கப்படும் என்று சொல்வதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த வாக்குறுதிகள் என்பது அனைத்து மக்களுக்கும் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த வாக்குறுதியில் அளிக்கப்பட்ட திட்டங்கள் முறையாக விவசாயிகளுக்கு போய் சென்றடைந்ததா என்பதை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் விவசாயிகளிடத்தில் முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த திட்டங்கள் அனைத்தும் முறையாக விவசாயிகளுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு சிவசேனன், திரு தனபதி மற்றும் திரு நல்லசாமி ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.